தொடர் மழையால் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கமடைவதை தடுக்கும் விதமாக தஞ்சையிலிருந்து நாள்தோறும் சுமார் 4000 டன் நெல் மூட்டைகள் அரசவைக்காக சரக்கு ரயில்கள் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்ப்போம். விவரங்களை செய்தியாளர் சையத் மௌலானா வழங்க கேட்போம். சையத் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் சையத். தஞ்சை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்யப்பட்ட நெல்மணிகள் நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் அதிக விளைச்சல் காரணமாக நெல் மூட்டைகள் சேமிப்பு கிடங்களில் தேங்கி கிடந்தது. இதனால் போதிய இட வசதி இல்லாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்ய காலதாமதம் ஏற்பட்டது. இதனால் அறுவடை செய்யப்பட்ட நெல் நேரடி கொள்முதல் நிலையங்களிலும் வெளிப்பகுதிகளிலும் கொட்டி வைத்து விவசாயிகள் பாதுகாத்து வந்தனர். இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை அதிக அளவில் பெய்து வருவதால் நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைக்க துவங்கி இருக்கிறது. இதனால் விவசாயிகள் பெரும் பாதிப்பை சந்தித்து வரும் நிலையில் தினமும் பல்வேறு மாவட்டங்களுக்கு சரக்கு ரயில்கள் விவசாயிகளிடம் நேரடி கொள்முதல் நிலையம் மூலமாக பெறப்பட்ட 4000 டன் நெல் மூட்டைகள் 2 சரக்கு ரயில்கள் மூலமாக அரவைக்காக கொண்டு செல்லப்படுகிறது. இன்றைய தினம் கிருஷ்ணகிரி மற்றும் திண்டுக்கல் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு தலா 2000 டன் வீதம் கொண்டு செல்ல தயார் நிலையில் உள்ளது. தற்போது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நேரடி கொள்முதல் நிலையங்களின் மூலமாக விவசாயிகளிடமிருந்து விரைவாக கொள்முதல் செய்யப்பட்டு வருகிற 31ஆம் தேதிக்குள் அனைத்து பகுதியிலும் நெல் கொள்முதல் செய்யப்படும் என அதிகாரி தரப்பில் தெரிவிக்கின்றனர். தொடர்ச்சியாக அங்கங்கே ஏராளமான இடங்களில் நெல்மணிகள் தற்போது வரை குவிந்து வண்ணம் தான் இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி சையத் மௌலானா. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.